நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு ஏர் ஃப்ரையர் பொட்டேட்டோஸ் ஃப்ரை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏர் ஃப்ரையர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்தியர் குக்கிங் வித் லெஸ் ஆயில், ஃபாஸ்டர் குக்கிங் டைம்ஸு, அப்புறம் நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் தயாரிக்கலாம், ரொம்ப ரொம்ப குறைச்சி எண்ணெயில். அது வந்து ஏன் ஹெல்த்தியர் குக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அதில் வந்து நம்ம அவ்வளோவா ஆயிலே யூஸ் பண்ணுறதில்ல. ஏர் ஃப்ரையர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்லி லெஸ் ஆயில் தான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ரையிங்கை விட யூஸ் பண்ணுது. ஷாலோ ஃப்ரையிங் ஆகட்டும், பேன் ஃப்ரையிங் ஆகட்டும், அது எதுவானாலும் அது வந்து ரொம்ப குறைச்சி ஆயில் தான் யூஸ் பண்ணுது. அதே மாதிரியான கிறிஸ்பி ரிசல்ட்ஸு, அதாவது 80% ஆஃப் ஷாலோ ஃப்ரை டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணக்கூடியதான பொட்டேட்டோ ஃப்ரையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏர் ஃப்ரை ஏர் ஃப்ரையரில் நம்ம அதை தயாரிக்கிறச்சே நம்மளுக்கு வந்து ஒன்று என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப லெஸ் ஆர்டர். அது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு பொரியலை வதக்கரிச்சே, ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை வதக்கரிச்சே வரக்கூடியதான அந்த ஆர்டர்லேருந்து ரொம்ப ரொம்ப லெஸர் லெவல்ஸ் ஆஃப் ஆர்டர் தான் அதுக்கு வருது. அது மாத்திரம் இல்லை, அது வந்து ரொம்ப க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு ஏர் ஃப்ரையரில். ஸோ நாங்கள் வந்து எங்கள் சேனலில் ரொம்ப ரொம்ப குறைச்ச ஆயில், இன்ஃபேக்ட் 0 ஆயில் கூட போட்டு இதை பண்ணலாம். அண்ட் எங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரொம்ப ரொம்ப அந்த டெக்ஸ்டர் சாஃப்டாக இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் அதை வச்சுட்டு காலையில் செஞ்சதை வச்சுட்டு நைட் கூட சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ நைட் கூட அந்த டெக்ஸ்டர் வந்து அப்படியே இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்ததுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணதான இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.